3 பொண்ணுங்க எங்க அம்மாவுக்கு. நானும் 4வது பொண்ணு பிறந்த உடனே எங்க தாத்தா சொன்னாரு, அவ்வளவுதான் இனி இந்த குழந்தை யாருக்காவது கொடுத்துடலாம்னு சொன்னாங்க. சென்னையில வந்து உங்களுக்கு 4 வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னீங்களா? ஒண்ணு வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய வீடு, இன்னொன்னு சிவாஜி சாருடைய வீடு, 3வது ஜெமினி சாருடைய வீடு, 4வது எம்ஆர் ராதாவுடைய வீடு. எம்ஜிஆரோட நடிக்கும் போதே வேறு டைப். அது அந்த கேரக்டரே வேறு டைப்பு, அந்த ஸ்டைலே வேறு டைப்பா இருக்கும். சிவாஜியோட நடிக்கும்போது எனக்கு ஃபுல்லாக ஒரு மனசுக்குள்ள சின்ன பயம் இருக்கு. ஏன்னா நான் தமிழ் பேசுறேன், இது தமிழ இது அப்படின்னு சொல்லிடுவாரா? இருவர் உள்ள வந்து பார்ட் 2 எடுக்கிற மாதிரி. அதான் ஒன்ஸ் மோர் நம்ம சி வி ராஜேந்திரன் எடுத்தாரு. அப்பாவும் சரோஜம்மாவும் ஆக்ட் பண்ணாங்க, விஜய் ஆக்ட் பண்ணார். பிரபு வந்து 31 டிசம்பர் 31 அவருடைய பர்த்டே. அப்போ நான் போய் சொன்னேன் சிவாஜிக்கு, இவர் வந்து உங்க மாதிரியே இருக்காரு, நீ என்ன விளையாடுற, நீ அந்த மாதிரி நான் ஃபேட்டா இருக்கேன். ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நம்ம கஷ்டங்கள் ஏதாவது இருந்தா அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டா உடனே அதுக்கு ஆறுதல் சொல்லுவாரு. எனக்கு மெட்ராஸ்ல ஒரு தடவை ஆப்ரேஷன் ஆச்சு. அப்போ வீட்டுல யாருக்கும் தெரியாம யாருக்கும் சொல்லாம கமலம்மாவும் சிவாஜி வந்து என்ன டெய்லி பார்க்க வருவாங்க. யாரும் வருவாங்க, அப்படி யாரும் வர மாட்டாங்க. டெய்லி வந்து என்னை பார்த்துட்டு டெய்லி எனக்கு தைரியம் சொல்லிட்டு போவார். ஹஸ்பண்டோட கிளாஸ்மேட். இவர் என்ன பண்ணாரு, ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் கொஞ்சம் என்னோட நல்லா படிச்சாரு, அவ்வளவுதான். சினிமாவுக்கு என்ன சேர்க்கும் போதே சொல்லிட்டாங்க, நீ யாரையும் லவ் பண்ணக்கூடாது, ஏன்னா எனக்கு எங்க ஜாதிலேயே கல்யாணம் ஆகணும், நீ வேற ஜாதியிலெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அது நடக்காது. அவங்களுக்கு ஜாதி வெறி எங்க அம்மாவுக்கு ரொம்ப. ஆக்டிங் எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, நீ கல்யாணம் ஆன உடனே ஆக்டிங் கட், நீ வந்து நல்ல மருமகள்னு பேர் வாங்கணும், அதெல்லாம் நீ சினிமாக்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டோட இருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய படங்களை ஆக்ட் பண்ணேன். ஆக்சுவலி 100 ஃபிலிம் கூட நான் பண்ணது கிடையாது பிஃபோர் மேரேஜ். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பத்மஸ்ரீ வந்தது, பத்மபூஷன் வந்தது. 1960 இருந்து 70 வரைக்கும் உங்களுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டுல. ஸ்டைலா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், சிரிப்பா இருக்கட்டும், அந்த கண்ணை சிமிட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே சரோஜாதேவி தான். நான் வந்து உங்களை பத்தி, உங்களோட ஸ்டைல்ஸ் எல்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா இந்த எபிசோட் பத்தவே பத்தாது. ரொம்ப சந்தோஷம். வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ. உங்களுடைய ஆட்டோகிராஃப் எங்களுக்கு வேணும். வெறும் கையெழுத்து இல்ல, வெறும் செக்கில் ஒரு கையெழுத்து வாங்க போறது இல்ல, உங்களுடைய வாழ்க்கையே வந்து கையெழுத்தா ஒரு பெரிய ஆட்டோகிராஃபா நாங்க கேட்க போறோம். ஸோ உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்கள பார்த்தா என்னுடைய ஈக்குவல் ஏஜ் குரூப் ஆர் என்னை விட யங்கர் ஒரு யங்கர் ஃப்ரெண்டை சந்திச்ச மாதிரி தான் இருக்கும். அந்த பெரிய அந்த கர்வம் வந்தா எதுவுமே கிடையாது. ஏன் அப்படி தெரியல. எனக்கு சுஹாசினி என்ன ரொம்ப பிடிக்கும். முதல்ல நான் உங்க சொந்த படத்தில் தான் கல்யாண பரிசில் ஆக்ட் பண்ணேன். என்னன்னா அதெல்லாம் ஒன்றும் நமக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் வராது. மொத்தத்தில் நம்மளை விட நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க நீங்கள். உங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். அதான் சொன்னேன், எங்களோட ஜெனரேஷனுக்கும் ஃப்ரெண்டா, இப்போ எங்களுக்கு அடுத்து வந்திருக்கிற ஜெனரேஷனுக்கும் ஒரு ஃப்ரெண்டா இருக்கிற ஒரு பெருந்தன்மை உங்களை மாதிரி ஒரு பெரிய கிரேட் ஆக்ட்ரஸ்க்கு இருக்கிறது. இட்ஸ் ரியலி ரியலி வண்டர்ஃபுல். சரோஜா தேவியை தெரியாதவங்க யாரு, சரோஜா தேவி அவங்கள பிடிக்காதவங்க யாரு? அவங்க கொஞ்சம் பேசுற தமிழா இருக்கட்டும், அவங்க கண்ணில் இருக்கிற அந்த காந்தமா இருக்கட்டும், தமிழ்நாட்டு மக்கள், ஆந்திரா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் அப்படியே அட்ராக்ஷன். நீங்க தான் அட்ராக்ஷன் தான். இந்த அட்ராக்ஷனுக்குலாம் முன்னாடி நீங்க ஒரு குழந்தை, ஒரு வீட்டுல வந்து பிறந்த செல்லமான அந்த குழந்தை வந்து பெங்களூர்ல எங்க பிறந்தது? பெங்களூர்ல பிறந்த. அம்மா பேரு ருத்ரம்மா, அப்பா பேரு பைரப்பா. அந்த பெங்களூர்ல பிறந்ததுனால்தான் பி சரோஜாதேவி அப்படிங்கிறது. உங்களோட குழந்தை பருவம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க கூட பிறந்தவர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க? நாங்க அம்மாக்கு 3 குழந்தைங்க. அப்போ 4வது பிரெக்னென்ட் ஆயிருக்கும் போது அம்மாவுக்கு ரொம்ப வயிற்று வலி வந்தது. அப்போ குழந்தை பிறக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ பக்கத்து வீட்டில் சத்யநாராயண பூஜை நடந்துட்டு இருந்தது. சத்யநாராயண பூஜைக்கு ஒரு சஜ்ஜிகைன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க கன்னடத்தில், தமிழையும் பண்ணுவாங்க. நிறைய நெய் ஊற்றுவாங்க. அந்த தொன்னைன்னு சொல்லிட்டு ஒரு இது வரும், அதில் போட்டுட்டு பாவம் ருத்ரம்மா ரொம்ப கஷ்டப்படுறா, குழந்தை பிறக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கொண்டு போய் அந்த சஜ்ஜிகை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அது கொடுத்த உடனே அம்மா சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே
நான் பிறந்தேன். அதனாலதான் இவ்வளவு ஸ்வீட் நெய் சக்கரை எல்லாம் நிறைய போட்டு கொடுத்தாங்க. முதல்லயே 3 பொண்ணுங்க எங்க அம்மாவுக்கு. நானும் 4வது பொண்ணு பிறந்த உடனே எங்க தாத்தா சொன்னாரு, அவ்வளவுதான் இனி 4 பொண்ணு பிறந்திருக்கு, ருத்ரம்மா என்ன பண்ண போறாங்க, ரொம்ப கஷ்டம் ஆகும், இந்த குழந்தை யாருக்காவது கொடுத்துடலான்னு சொன்னாங்க. ஆனா அம்மா சொன்னாங்க, ஐயோ நான் கொடுக்க மாட்டேன், வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. அதே தாத்தா தான் நான் பெரிய ஸ்டாரா இருந்ததுக்கு அப்புறம் எங்க குடும்பத்துக்கே நல்ல பேர் வாங்கி கொடுத்து, உனக்கு யாருக்காவது கொடுத்துருன்னு சொன்னேன் நானு. அது மறக்கல அவரு, கடைசி வரைக்கும் அது நான் மறக்கல. அவரு இருந்தாரு, ரொம்ப 100 வருஷம் இருந்தாரு. 100 வருஷம் இருந்தாரு. ஓகே. அப்புறம் அதுக்காக எங்க அம்மா, நான் ஜனவரி 7th பிறந்ததுனால ஜனவரி 7th என்னுடைய பிறந்த நாளுக்கு சத்யநாராயண பூஜை பண்றாங்க. இப்போ எங்க அம்மா போயிட்டாங்க, எங்க வீட்டுக்காரெல்லாம் போனதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு அவ்வளவா ஒரு இது போயிடுச்சு. ஐயோ பரவாயில்ல, இனி என்ன பூஜை பண்றது அப்படின்னு. ஸோ பெங்களூர்ல இருந்தீங்க, பெங்களூர்ல இருந்து தமிழ் படங்களை நடிக்கும்போது சென்னையில வசிச்சிருப்பீங்க. சென்னையில கல்யாணத்துக்கு அப்புறம் திரும்பி பெங்களூருக்கு போனீங்க. ஆமா. இப்போ உங்களுடைய இந்த வயதுல குழந்தைகள்லாம் இருக்கும்போது நிறைவா இருக்கிற, இந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கிற இந்த சமயத்துலயும் சென்னையில வந்து உங்களுக்கு 4 வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னீங்களா? ஒண்ணு வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய வீடு, இன்னொன்னு சிவாஜி சாருடைய வீடு, 3வது ஜெமினி சாருடைய வீடு, 4வது எம்ஆர் ராதாவுடைய வீடு. அந்த வீடுகள்லாம் இருக்கு, அந்த குடும்பம் எல்லாம் வந்து என்னுடைய குடும்பம் தான். இப்ப அவங்க 4 பேரும் இல்ல, அதனாலதான் நான் வந்து பெங்களூர்ல வசிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களா? நிஜம்தானா அது? ஆமா. ஆனா கூட இப்போ நான் மெட்ராஸ்க்கு வந்தா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்டுக்கு போய், நேற்றுக்கு சிவாஜி வீட்டுக்கு போயிருந்தேன் சாப்பாடுக்கு. அவங்க வந்து வந்தாகணும் பெங்களூர், நீங்கள் மெட்ராஸ்க்கு வந்தா அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிக்காது. ஏன்னா கமலம்மாவும் இல்லை, சிவாஜியும் இல்லை, ஆனால் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகணும்னு சொன்னாங்க. நேற்றுக்கு போயிருந்தேன், அங்கே சாப்பிட்டேன். அப்புறம் இன்னும் நேற்றுக்கு இன்னொரு வீட்டுக்கு போனேன், அங்கே சாப்பிட்டேன். எல்லார் வீட்டுக்கும் சாப்பிட்றது, அப்புறம் எல்லாரையும் கூப்பிடுறது, நானே ரூமுக்கு கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறது. எல்லா ஆர்டிஸ்டையும் என்னோட நடிச்ச அத்தனை ஆர்டிஸ்டோடவும் நான் கனெக்ஷன் வச்சுக்கிட்டு இருக்கேன். மற்றதுல எல்லாம் ஈக்குவலா இருப்பீங்க, பட் பார்த்தால் பஸ்துரும்ல அவரை விட யங்கரா இருக்கிற ஒரு பொண்ணாலாம் நடிப்பீங்க, ஒரு குறும்பாலாம் நடிப்பீங்க. அந்த படங்கள் எல்லாம் பத்தி ஞாபகம்? அது எப்படின்னா, இப்போ எம்ஜிஆரோட நடிக்கும் போதே வேறு டைப், அது அந்த கேரக்டரே வேறு டைப்பு, அந்த ஸ்டைலே வேறு டைப்பா இருக்கும். சிவாஜியோட நடிக்கும்போது எனக்கு ஃபுல்லா ஒரு மனசுக்குள்ள சின்ன பயம் இருக்கு. ஏன்னா நான் தமிழ் பேசுறேன், இது தமிழா இது அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்காக ரொம்ப பயம், கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் 7 மணிக்கு கால் ஷீட்டுன்னா 6:45 வந்து உட்காந்துருவாரு. நான் போய் சொல்றது, ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு சீக்கிரம் வந்துடுங்க, எங்களுக்கு இதெல்லாம் போட்டுக்கணும், இதெல்லாம் போட்டுக்கணும், எல்லாம் போட்டுக்கிட்டு நாங்க வரதுக்கு லேட் ஆகும், நீங்க வந்து சீக்கிரம் இப்படி வந்து உட்காந்துட்டு எப்படி என்ன, அங்கெல்லாம் ஹீரோயின் எல்லாம் சண்டை போடுவோம் அவர்கிட்ட. அப்புறம் அவர் ஆக்ட் பண்ணும்போது நான் அந்த கேமரா பக்கத்துல இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அவர் என்ன ரியாக்ஷன் பண்ணிடுவாரோ, என்ன ஆக்ட் பண்ணிடுவாரோ. ஏன்னா நானும் அது அவருக்கு தகுந்தபடி நான் ஆக்ட் பண்ணி ஆகணுமே, அதுக்காக என்ன பண்றேன்னா இப்படியே பார்த்துட்டு இருப்பேன். அவர்கிட்ட முக்கியமா நான் கத்துக்கிட்டது, ஒரு தடவை செட்டுக்குள்ள வந்தாருன்னா டைரக்டர் பிரேக் சொல்ற வரைக்கும் அவர் வெளியிலே போக மாட்டாரு, இங்கேயே உட்கார்ந்துருப்பாரு, எல்லாம் பார்த்துக்கிட்டு என்னென்ன ஷார்ட் எடுக்கிறாங்க என்ன. அது அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டு என்ன பண்ணுவேன், நான் அங்கேயே உட்காந்துருப்பேன். அவர் என்ன பண்ணாரு அதுக்கு தகுந்தபடி நம்ம ஆக்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக அங்கேயே அது சொல்லுவார். எப்போ அப்ரிஷியேட் பண்ணுவார், அதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். இவ்வளோ பெரிய கண்ணை விட்டுக்கிட்டு கேமரா பக்கத்துலேயே உட்காந்துட்டு கவனிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லுவார். ஒரு பக்கம் எம்ஜிஆர் கூட நடிச்சிட்டு இருந்தீங்க, இன்னொரு பக்கம் சிவாஜி கூட நடிச்சிட்டு இருந்தீங்க. ஸோ அவங்க 2 பேரும் உங்ககிட்ட இருந்து என்ன ஸ்டைல் எதிர்பார்ப்பாங்க, எவ்வளவு தூரம் கொஞ்சம் பொசசிவா இருப்பாங்க 2 பேரும்? இல்லை, என்னை பார்த்தா அவங்க 2 பேருக்கும் ரொம்ப இஷ்டம். ஏன்னா நான் எப்பவுமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன் எந்த விஷயத்துக்கும், அவங்க பர்சனலோ அதோ இதோ அதெல்லாம். நானாச்சு என்னுடைய கேரக்டரு, அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன், அவங்களோட எல்லாம் பேசிக்கிட்டு நான் அப்படி பண்ணுவேனே தவிர எந்த விஷயத்துக்கும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். 2 பேருமே ரொம்ப புத்திசாலியானவர்கள், கொஞ்சம் டீஸ் பண்ணுவாங்க 2 பேருமே. அந்த ஷூட்டிங்ல இருந்து வந்தியா அப்படி எல்லாம் சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க இல்லையா? இப்ப எல்லாம் பாருங்க, ஒரு சாங் 5 நாள் எடுப்பாங்க. ஆமா. அந்த கேமராமேன் பேரு ராதவன் கேமராமேன், அவர் பேரு நீங்க மறந்து போச்சு. அவர் ஒரு நாள்ல எடுப்பீங்களா, 71ல எடுப்பீங்களா, உண்மையிலேயே எடுப்பீங்களான்னு கேட்பாங்க. அப்ப நான் சொன்னேன், பணக்கார குடும்பத்து படத்துல இதுவரை நீங்கள் பார்த்த பார்வை இதற்காக தான், இப்படி என்று சொல்லி இருந்தால் நான்
வந்திருக்கு, அந்த பாட்டு இருக்கு. அது வந்து 7 o'clock ஸ்டார்ட் பண்ணி 1 o'clock க்ளோஸ் பண்ணாங்க. அந்த பாட்டு பெரிய டூயட் சாங். அந்த 1 o'clock ஷூட்டிங்கை முடிச்சுக்கிட்டு 2 o'clock புதிய பறவை ஷூட்டிங் போயிட்டீங்க. அது மழையில நனைஞ்சிட்டு எல்லாம் ஒரு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த மேக்கப் எல்லாம் எடுத்து புதிய பறவை வேற டைப் பண்ணிக்கிறேன் நான். அது வேற கேரக்டர், அது அப்சல்யூட்லி வேற கேரக்டர் அது. அப்ப அது பண்ணிட்டு போறதுக்குள்ள சிவாஜி வந்தாச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் பயந்து போயிட்டேன், ஐயோ அவர் வந்துட்டாரே, நான் இன்னும் ரெடி ஆகலையே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் மேக்கப் எல்லாம் அதெல்லாம் எடுத்து மூஞ்செல்லாம் கழுவி வேற மேக்கப் போட்டு அந்த ட்ரெஸ்ஸே வேற பண்ணிட்டு செட்டு போனேன். அப்புறம் சிவாஜி சொன்னார், வா எனக்கு தெரியும், நீ இன்னொரு ஷூட்டிங்ல இருந்த, அதுவும் எம்ஜிஆர் ஷூட்டிங்ல இருந்த, அதுவும் தெரியும் எனக்கு தெரியும், அதனால நீ ஒன்னும் கவலைப்படாது, வா உட்காரு, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அதுக்குள்ள நான் எங்க ஷார்ட் எல்லாம் எடுப்பாரு. அப்போ அவங்க எல்லாம் என் டி ராமராவ் ஆகட்டும், நாகேஸ்வரராவ் ஆகட்டும், திலீப் குமார், ராஜேந்திர குமார் எல்லாரோட ஆக்ட் பண்ண அவங்க எல்லாம் என் கால் ஷீட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா அத்தனை படங்களும் நான் நடிச்சிருக்க முடியாது. அத்தனை பெரிய ஹீரோகளும் எல்லாரும் பெரிய ஹீரோ. இந்த பெரிய ஹீரோ ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகணும். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பாவம் இது அங்கே போகுது இங்கே போகுது, ஹைதராபாத் போறா, தெலுங்கு படத்துக்கு, இங்கே கன்னடத்துக்கு போறா, ஹிந்தி பாம்பேக்கு போறா, அதனால கொஞ்சம் அவளது முடிச்சு அனுப்பிச்சிடுங்க, அப்புறம் எங்களுக்கு எடுங்க. நீங்க நடிச்சிட்டு இருந்த ஸ்டுடியோவுக்கு உங்களை பார்க்க வந்தாரு, நீங்க வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம் இன் தமிழ் சினிமாவே ஆயிட்டீங்க. இன்னொருத்தரோட நடிச்சிங்க, அவர் வீட்டுல இருக்கிற எல்லாருமே இப்போ உங்களுக்கு குடும்பம் ஆயிட்டாங்க. நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா, சென்னைக்கு வந்தா எனக்கு நிறைய வீடு இருக்கு, அதுல முக்கியமான வீடு எம்ஜிஆர் அவர்களுடைய வீடு, சிவாஜி அவர்களுடைய வீடுன்னு. அந்த அன்னை இல்லத்தோட மூத்த மகன் உங்களை பார்க்கணும்னு விரும்புறாரு. நடிகர் திலம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய தலைமகனான ராம்குமார் வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் ராம்குமார். வெல்கம் டு அவர் ஷோ. Glad to be here. நான் தான் சொன்னேன், அவங்களுக்கு வந்து அவங்க சென்னையில வசிக்கலைனாலும் பெங்களூர்ல வசிச்சாலும் அவங்களுக்கு ஒரு இல்லம் இருக்கு. அது என்னன்னா அன்னை இல்லம். அதுதான் உங்களுடைய வீடு அப்படிங்கிறது. அப்பா இல்ல இப்போ, இருந்தாலும் உங்களை எல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து பழைய ஞாபகங்கள், அம்மாவை பத்தின ஞாபகங்கள் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 5 ஜெனரேஷன். உங்க தாத்தா பாட்டியும் பார்த்திருக்கேன், உங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறம் ராம், பிரபு, அவங்க பிள்ளைங்க துஷ்யந்த, விக்ரம், அவங்களுடைய குழந்தைங்க, இப்ப கணேஷ், 5 ஜெனரேஷன் நான் பார்த்திருக்கேன். 5 ஜெனரேஷன் அந்த வீட்டு கிரகப்பிரவேசம், அப்புறம் சாந்தி அவளு சின்ன பொண்ணா இருக்கும்போது அவளு எல்லாம் அவங்களுக்கு உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே தெரியும். உங்க குடும்பத்துல எவ்வளவு தூரத்துக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ் நீங்க? அவங்க புவனேஸ்வரி அவங்க ஃபேமிலியில இருந்து, அவங்க எனக்கு கொஞ்சம் அக்கா கூட படிச்சாங்க. நாங்கெல்லாம் ஒன்னா சர்ச் பார்க்ல படித்தோம். அதுக்கப்புறம் நாங்க பெங்களூர்ல மீட் பண்றது தான். அவங்க ஹஸ்பண்டை வந்து ஒன்ஸ் ட்வைஸ் தான் பார்த்துருக்கேன். பட் நம்ம இப்போ பெங்களூர் போகும்போதெல்லாம் எப்படி கால் பண்ணிடுறது. அப்புறம் அப்பா அம்மா இருக்கும்போது ஒரு வாட்டி அங்க நியூ இயருக்கு பிரபு பர்த்டே அவங்க வீட்டுல செலிப்ரேட் பண்ணாங்க. அவங்க வீட்டுல பிரபு பர்த்டே செலிப்ரேட் பண்ணது பெரிய செலிப்ரேஷன். ஷி ஆர்டர்ட் a big cake and big breakfast. காலையில மதியானம் வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். உங்களோட ஷூட்டிங்லாம் இவங்க வந்து வேடிக்கை எல்லாம் பாத்துருக்காங்களா? இவங்க வந்திருக்காங்களா இல்ல வீட்டுல தானா? புதிய பறவை டைம்ல தான் நான் இவங்களை மீட் பண்ணி நான் பேசுனேன். உங்களோட ப்ரொடக்ஷன் இல்லையா? ஆமா, அப்ப நான் மீட் பண்ணி பேசினது. எவ்வளவு வயசு இருக்கும்? நான் செகண்ட் கிளாஸ் 8 years older. 8 வயசு இருக்கு. ஸ்கூலுக்கு போவாங்க. ஆமா, சாந்தி கொஞ்சம் நிறைய வரும். சாந்தி தான் ஜாஸ்தி போயிருக்கேன். ஊட்டி அப்போ ஹாலிடேஸ் வந்தப்போ அப்பா அம்மா கூட போனேன். அப்போ கொஞ்சம் ஷூட்டிங் பார்த்துருக்கேன். அப்பாவும் இவங்களும் ஜோடியா நடிச்ச அந்த படங்கள் பாலும் பழமும், பாகப்பிரிவினை, இருவர் உள்ளம், எத்தனை படங்கள், கணக்கில் அடங்காத. பார்த்தால் பசி, ஆலயமணி, புதிய பறவை, அந்த பாகப்பிரிவினை, அந்த படங்களோட ஞாபகங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து புதிய பறவையில திருப்பி அந்த ரெட் சாரி போட்டுட்டு வந்தோட ஸ்கிரீன்ல இருந்து அப்படியே பிச்சுக்கிட்டு வரும்னு சொல்லுவாங்க வெளியே. அது மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் சாங் அந்த உன்னை ஒன்று கேட்பேன். அதுக்கப்புறம் லாட் ஆஃப் மூவிஸ் அவங்க பண்ணது பிடிக்கும். அப்புறம் நானே வந்து பிளான் பண்ண ஒரு வாட்டி சிவிஆர் வச்சுக்கிட்டு நம்ம படம் பண்ணலாம் சார், திருப்பி இருவர் உள்ளம வந்து பார்ட் 2 எடுக்கிற மாதிரி.
அதான் ஒன்ஸ் மோர் நம்ம சி வி ராஜேந்திரன் எடுத்தாரு. அப்பாவும் சரோஜம்மாவும் ஆக்ட் பண்ணாங்க, விஜய் ஆக்ட் பண்ணார். அது கண்டினியூஸ் இருவர் உள்ளமா பார்ட் 2 மாதிரி. இட் வாஸ் a sequel to இருவர் உள்ளம். That picture became a big hit also. ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணீங்க. ஆக்சுவலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பத்தி வெளியில வந்து வேற மாதிரி, இது ஒரு கிளாமரஸான பிளேஸ், வந்து ஒருத்தருக்கு ரிலேஷன்ஷிப் வந்து either ரொம்ப பேஷனட்டா இருக்கும், இல்லாட்டா சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்க, பேசிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலில இருந்து நீங்க வந்திருக்கீங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியோட ஒரு முடிசூடா ராணி அப்படின்னு சொன்னேன் நான். அவங்க ஸ்டைலும் அவங்களோட பேச்சும் எல்லாமே வந்து she was like a princess or a queen தான் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பெரிய அத்தாட்சி இல்ல, சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஃபேமிலிஸ்ல இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்க்கு நடுவுல இருக்கிற காமரேடரி, அந்த லவ் அண்ட் அன்பு. ஐ திங்க் அப்போ என்னன்னா, இவங்க நம்ம ஆல் த 4 லாங்குவேஜஸும் அப்போ மெட்ராஸ்ல தான் இருக்கும். ஆமா, எல்லாமே ஷூட்டிங், எல்லா ஆர்டிஸ்டும் தமிழ், கன்னடா, தெலுங்கு, மலையாளம். ஸோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏவிஎம் வாகினி போறீங்கன்னா 10-12 ஃப்ளோர்ல 10 ஃப்ளோர்லயும் ஷூட்டிங் நடக்கும். அண்ட் எப்பவுமே ட்ரெடிஷ்னலா அம்மா சொன்ன மாதிரி சிவாஜி சார் வீட்டுல இருந்து 15-20 பேருக்கு சாப்பாடு வரும். அப்ப என்னன்னா இவங்க எல்லாரும் வந்து அப்பா கூட சாப்பிடுவாங்க. அதால என்ன, இப்போ அம்மா வீட்டுல இருந்து ஒரு 10 பேருக்கு சாப்பாடு. இப்போ வேற யாராவது, இப்போ வேற யார் இருக்காங்களோ ஆர்டிஸ்ட் அவங்க வீட்ல இருந்து. சோ பாத்தீங்கன்னா ஒரு 10 கேரியர், ஈச் கேரியர் will be carrying food for 10-20 people. மிக்ஸ் பண்ணி கல்யாண சாப்பாடு மாதிரி. மலையாளத்துல நசீர் சார் இருந்தாருன்னா இங்க லஞ்சுக்கு வந்துருவாரு. நாகேஸ்வர் அவர் இருந்தாருன்னா இஸ் வெரி க்ளோஸ் அப்பா கூட. அப்புறம் ராஜ்குமார் சார், யார் இருந்தாலும் எல்லாரும் வந்து லஞ்ச் டைம்ல they'll meet. So I felt that camaraderie was extraordinary. எல்லார் வீட்லயும் சாப்பாடு லஞ்ச் டைம்ல. யூ ஷுட் see லஞ்ச் டைம்ல போனீங்கன்னா ஷூட்டிங்ல ஒரு ஹெவியமா வாகினி போனீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும் பாக்குறது. ஏன்னா யூ கேன் see எல்லாத்தையும் ஒண்ணா பார்க்கலாம் அந்த டைம்ல. நாட் ஒன்லி இந்த படத்துல ஆக்ட் பண்றவங்க, மற்ற செட்ஸ்ல இருந்து மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாரும் வந்து ஒரு கூட்டமா இருக்கும். நீங்க சொல்றது பார்த்தா ஸ்டுடியோ அப்படிங்கிறது ஒரு மீட்டிங் பிளேஸா இருந்தது, எல்லாருக்கும் ஒரு கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் மீட்டிங்க்கும் ஒரு இடமா இருந்தது லஞ்ச் டைம்ஸ்ல. எனக்கு தெரிஞ்சு வாகினியில வந்து நானே ஃபர்ஸ்ட் பிக்சர் பண்ணும்போது அண்ணன் கோயில், ஐ ரிமெம்பர் எம்ஜிஆர் சார் ஷூட்டிங் நடந்து வர்றார், அவர் ஷூட்டிங். எனக்கு ஃபர்ஸ்ட் பிக்சர் நடக்குது அண்ணன் கோயில். அப்பா ஸ்டாப் பண்ணி அப்பா சொல்றாங்க, அண்ணா இவனுக்கு முதல் படம் ப்ரொடக்ஷன், நல்லா எடு படம் அப்படின்னு சொல்றாரு என்கிட்ட. அது மாதிரி நமக்கு அப்படியே ஒரு த்ரில்லா இருக்கும் இவங்களெல்லாம் பாக்குறதுக்கு. சடன்லி தேவானந்த் ஒரு இன்னும் ராஜ் கபூர் somebody walking to the set. அம்மா சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆக்டருக்குன்னா சிவாஜி சாருக்கு தான். ஸோ எப்பவுமே 10 கார் நிற்கும், 20 பேர் இருப்பாங்க. ஸோ யாராவது செட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி லஞ்ச் பிரேக்ல எல்லாம் இட் யூஸ் டு பி அ ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு ஆஸ்பெக்ட் அவங்க சொன்னாங்க, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடி வந்து இந்த மேனேஜர்ஸ்லாம் கிடையாது, காஸ்டிங் டைரக்டர்ஸ் எல்லாம் கிடையாது, பிஆர்ஓஸ் எல்லாம் அப்படி பெருசா எல்லாருக்கும் இன்னும் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க ஷீஸ் லுக்கிங் ஃபார் அ பிரேக்லாம் சொல்றதுக்குலாம் யாருமே கிடையாது. ஸ்டுடியோ தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிஆர் பிளேஸ் மாதிரி இருந்தது. ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு இடத்துல ஷூட்டிங் நடக்கும்போது பக்கத்துல இருந்து வந்து பாப்பாங்க. பக்கத்துல இப்போ இது பாகப்பிரி நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்க, உடனே பக்கத்து ஃப்ளோர்ல இருந்து அவங்க வருவாங்க, டைரக்டர் யார் ஷூட்டிங்னு அங்க பாப்பாங்க. சரோஜதேவி, இது சரோஜதேவி ஆக்ட் பண்ணது பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு தேவையில்லை, நேரே பாத்துருவாங்க. அங்க நேரே பாத்துருவாங்க. அப்புறம் நாங்க ஆக்ட் பண்றோம் இல்லையா, அதையும் பாத்துருவாங்க, ஆக்டிங்கும் பார்த்தாச்சு. அப்புறம் கேட்பாங்க யாராவது சார் கரெக்ட் டைம்லாம் வருவாங்களா, நாங்க இருக்கிறவங்க பக்கத்துல கரெக்ட் டைம் வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. யாருக்கு யாரும் ரெக்கமெண்டேஷனே கிடையாது, அவங்கள வந்து இந்த படத்துக்கு போட்டுக்கலாம். நம்ம பாத்தீங்களா, பாலிடிக்ஸும் குறையும், இந்த ஏஜென்சி நடுவுல இருக்கிற மிடில் மேன் எல்லாமே இந்த ஸ்டுடியோ ஃபில்ம் மேக்கிங்னால வந்து மீட்டிங் பிளேஸ். டேலண்ட் ஹண்டும் நாங்க நடந்திருக்கு. எனக்கு இன்னொன்னு தெரியும், புதிய பறவை எடுக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன், she was the busiest heroine தமிழ்ல. So அப்போ 20 hours a day ஷூட் பண்ணுவாங்க அப்படி சொல்லி. So புதிய பறவை actually few months extra ஆனது அம்மா கால் ஷீட் adjust பண்ணி but anyway picture came out beautiful and all good artists. அது இவங்க ரொம்ப பிரமாதமா still evergreen classic. அது இவங்க சித்தப்பா தான் கால் ஷீட் பாத்துக்குவாரு, சிவாஜி சண்முகன் அண்ணாச்சி பாத்துக்குவாரு. எனக்கு கால் ஷீட்டே இல்ல, ஹிந்தி போனோம், தெலுங்கு போனோம், அங்க போனோம் இங்க போனோம், ஆனா புதிய பறவை நான் ஆக்ட் பண்ணணும். அக்கா அம்மா கிட்ட வந்து சொன்னாரு, நீங்க எந்த 2 hours கொடுத்த கூட நாங்க முடிச்சுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய பறவை அப்படிதான் எவ்வளவு சீக்கிரம் தெரியுமா போய். அப்புறம் நல்ல ட்ரெஸ், அதுல நல்ல மேக்கப்பு, நல்ல எல்லாமே புதுமையா இருக்கும் அந்த படம். இப்போ ஒரு
புதுப்படம் பார்த்த மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஸோ ராம்குமார் அண்ட் பிரபு அவங்க ஃபேமிலிக்கு உங்களுடைய விஷயம் என்ன? பிகாஸ் 5th ஜெனரேஷன் இப்போ இவருடைய மகனும் நடிக்கிறதுக்கு வந்திருக்காரு, பிரபுவோட மகனும் படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் என்ன? நல்லா வரணும். சிவாஜி மாதிரி இனி யாரும் வர முடியாது இனிமே. ரொம்ப அவர் மாதிரி யாருமே இல்லவே இல்லை. பிரபுவை பார்க்கும்போது சில சமயம் தோணுமா உங்களுக்கு ஸ்கிரீன்ல? எனக்கு பிரபுவை பார்க்கும்போது எனக்கு கமலம்மா தான் ரொம்ப கமலம்மா சிரிச்சா இங்க. அதனால எப்போ போய் இப்படி இது கன்னத்தை பிடிச்சுக்குவேன் பிரபுக்கு. இவர் தான் சிவாஜி மாதிரி. ஒரு நாங்க வெஸ்டர்ன் ஹோட்டல இல்ல, இது மின்சர் மேனர்ல சிவாஜி உங்க ஒரு ரூம்ல இருந்தாங்க, மற்றவங்க எல்லாம் இருந்தாங்க. பிரபு டிசம்பர் 31 அவருடைய பர்த்டே. அப்ப நான் போய் சொன்னேன் சிவாஜிக்கு, இவர் வந்து உங்க மாதிரியே இருக்காரு, நீனா விளையாடுற நீ அந்த மாதிரி நான் ஃபேட்டா இருக்கேன். உடனே ஒரு ஜோக் அடிப்பாரு. அவர் சிரிக்கவே மாட்டாரு, ஜோக் அடிச்சு நாங்க எல்லாம் சிரிப்போம். கமலம்மா நாங்க எல்லாருமே சிரிப்போம். ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அப்படின்னு பார்க்கும்போது சிவாஜி கணேசன் தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நம்ம கஷ்டங்கள் ஏதாவது இருந்தா அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டா உடனே அதுக்கு ஆறுதல் சொல்லுவாரு. எனக்கு மெட்ராஸ்ல ஒரு தடவை ஆப்ரேஷன் ஆச்சு. அப்போ வீட்டுல யாருக்கும் தெரியாம யாருக்கும் சொல்லாம கமலம்மாவும் சிவாஜி வந்து என்ன டெய்லி பார்க்க வருவாங்க. யாரும் வருவாங்க அப்படி யாரும் வர மாட்டாங்க. டெய்லி வந்து என்னை பார்த்துட்டு டெய்லி எனக்கு தைரியம் சொல்லிட்டு போவாரு. அந்த மாதிரி. சோ அவங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை எப்பவுமே. என்னைக்குமே நேத்தி முந்தானே சொல்லிட்டேன், இந்த குடும்பம் என்னைக்குமே நல்லா இருக்கணும், இதே மாதிரி இதை சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா வாழணும். நீங்க எல்லாருமே அப்பாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ ராம் ஃபார் கமிங். இன்னொரு விஷயம், எங்க ஹஸ்பண்டோட கிளாஸ்மேட். இவர் என்ன பண்ணாரு, என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் கொஞ்சம் என்னோட நல்லா படிச்சாரு, அவ்வளவுதான். அதனால எனக்கு வந்து அவரை பார்க்கும்போது என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு we are all family அப்படின்ற மாதிரி தோணும். தேங்க்யூ ராம். Thank you very much. Thank you for having me here. ஸ்டுடியோவோட அனுபவங்கள், அந்த ஸ்டுடியோல இருக்கும்போது ஒருத்தர் பாக்குறது பழகிறது எல்லாம், ஒரு ஸ்டுடியோ அதிபர், ஃபிலிம் ப்ரொடியூசர், ஏவிஎம் வந்து எப்படி சிவாஜி ஃபேமிலி வந்து நம்பர் 1 ஃபேமிலியோ இன் நடிகர்கள், அதே மாதிரி ஸ்டுடியோல வந்து ஏவிஎம் அப்படின்னு தான். ஏவிஎம் சரவணன் உங்களை பத்தி என்ன சொல்றாரு பார்க்கலாம். இந்த காலத்து ஹீரோயினுக்கும் சரோஜா தேவி நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த காலத்துல ஹீரோயின்லாம் கொஞ்சம் அவங்க ட்ரெஸ்ஸில் தான் கிளாமரை காட்டுவாங்க. சரோஜா தேவி வந்து எந்த விதமான அப்சீன் ட்ரெஸ்ஸும் போட்டது கிடையாது. ஆனால் கிளாமர் கம்மியாக இருந்ததே கிடையாது. கிளாமரும் இருக்கும், அதில் கொஞ்சம் கூட வல்காரிட்டி இருக்காது. நல்ல அந்த டிக்னிட்டியோடு பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. எங்களுடைய படங்களில் வந்து முத பூகைலாஸ்ன்னு கன்னடத்தில் எடுத்தோம். அந்த படத்தில் தான் முதல்ல ஆக்ட் பண்ணாங்க. நிறைய படங்களில் நம்பர் ஆஃப் பிக்சர்ஸில் எங்களை ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அன்பேவா வந்து யாராலையும் மறக்க முடியாது. ராஜாவின் பார்வை ராணின்னா ராணி மாதிரியே இருந்தாங்க அவங்க. அப்படி அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நல்ல கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட்டு. எங்கள் அசோசியேஷன் ரொம்ப லாங் அசோசியேஷன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்கள பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்ததுக்கு. நன்றி, வணக்கம். அது ஒரு ஆஸ்பெக்ட் இல்லைங்களா? கிளாமர் அப்படின்னாலே ட்ரெஸ் கொஞ்சம் குறைச்சலா போடணும், இல்ல டைட்டா போடணும் அப்படிலாம் இல்லாம. அதான் சொல்லுவாரு, சரோஜதேவி புடவை கட்டுற மாதிரி மத்தவங்களுக்கு சொல்லுங்க, கட்ட சொல்லுங்கன்னு. சாதாரணமா தான் கட்டுவேன். அது என்னமோ ஒரு அவங்க அப்பா ஏவிஎம் செட்டியார் எவ்வளவு நல்லா சரோஜதேவி புடவையிலேயே ரொம்ப கிளாமரை காட்டிடுவாங்க, ரொம்ப நல்லா வருவாங்கன்னு சொல்லுவாரு. அப்புறம் அப்பெல்லாம் ஏவிஎம்ல அவ்வளோ டிசிப்ளின் இன்னைக்கு வர்றதுக்கு இவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் அவங்க அப்பா தான் காரணம்னு சொல்லணும். அவர் அப்போ முதல்ல ஃபாரின்கெல்லாம் போயிட்டு வந்தார் ஏவிஎம் செட்டியார். போயிட்டு வந்து அவர் முதல்ல காலையில் 5 மணிக்கு வந்து ஸ்டுடியோலாம் ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு எங்கேயாவது குப்பை இருந்தால் அதெல்லாம் எடுக்க சொல்லிட்டு, ஸ்டுடியோ அவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு காரணம் ஏவிஎம் செட்டியார் தான். அந்த கண்ணாடியில் தெரியறது என்ன அப்படின்னா, சாதாரணமாக பார்க்க மாட்டோம், ஒருத்தங்க இப்படி பார்க்க மாட்டோம், அப்படி கொஞ்சம் ஸ்டைலாக தான் பார்ப்போம். அந்த ஸ்டைல் அப்படிங்கிறது சரோஜா தேவி அம்மாவோட ஸ்டைல். அந்த பிளவுஸ் தைக்கிறது கூட எம்ஜி நாயுடு கிட்ட போய் சரோஜா தேவி மாதிரி தைச்சு கொடுங்க அப்படின்னு தான் கேட்போம். அந்த ஸ்டைல் எப்படி வந்தது? அந்த புடவை கட்டும் ஸ்டைல், சல்வார் கமீஸ் போட்டாலும் நிக்கிற ஸ்டைல், அது வந்து கான்சியஸா உங்களுக்கே தெரிஞ்சு வந்ததா? அது எப்படி வந்தது? இல்ல அப்படி இல்லை, நான் ஒன்றும் நினைச்சு பார்க்கல. இப்ப சும்மா அவங்க கொடுப்பாங்க, நான் போட்டுக்கிறேன். பட் மேபி அது வந்து எனக்கு நல்லா சூட்டா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் தமிழ்ல ஹீரோயின்ஸ் எல்லாரும்
ஓரளவுக்கு கொஞ்சம் ஷார்ட்ல ஸ்டேச்சர்ல வந்து ஷார்ட்டா தான் இருப்பாங்க, கொஞ்சம் பிளம்பா இருப்பாங்க. நீங்க தான் வெடன்னு ஒல்லியா அந்த நார்த் இந்தியன் ஹீரோயின்ஸ் மாதிரி இருந்து சல்வார் கமீஸ் எல்லாம் போட்ட மாதிரி இருந்தது. எனக்கு எப்பவுமே ஒரு ஒரு என்ன என்ன சொல்றாங்க அதுக்கு, எந்த விஷயம் பண்ணாலும் 100% கரெக்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். எந்த விஷயம்னாலும் ஒரு ட்ரெஸ் பண்ணாலும் கரெக்டாக 100% நல்லா இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு இது. அதுக்காக என்ன பண்ணுவேன்னா, அவங்க எடுக்கும்போது அப்போ நான் ரொம்ப மெலிசாக இருந்தால் தான் எந்த ட்ரெஸ்ஸும் சூட் ஆகும், ஆமா இல்லைன்னா நல்லா இருக்காது. அக்கா அப்போல்லாம் ஜிம் எல்லாம் கிடையாது, ஆமா எதுவுமே கிடையாது, நம்ம வந்து உடம்பெல்லாம் குறைக்க முடியாது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், சாப்பாடுல குறைச்சிடுவேன். சாப்பாடே சாப்பிட மாட்டேன், தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, ராத்திரி 2 மணி வரைக்கும் வேலை செய்வேன். ஸோ அது என்ன ஆகுதுன்னா மெலிசா இருப்பேனா. ஸோ அந்த ட்ரெஸ்ஸு நான் கட்டின உடனே, புடவை கட்டின உடனே, இப்போது நான் பார்த்ததில்லை ஒரு அழகியதான் ஒரு பாட்டு வருது அன்பால், அதில் பாருங்கள் அந்த எல்லோ சாரி, அதில் வந்து 1/2 மீட்டர் தான் எடுத்தாங்க, எனக்கு ப்ளவுஸ் ஆச்சு. ஸோ புடவையில் அப்போ எல்லாம் ப்ளவுஸ் எல்லாம் வராது, வெறும் புடவை தான் வரும். ஆமா எனக்காக 1/2 மீட்டர் கட் பண்ணுவாங்க புடவையில், அந்த 1/2 மீட்டர்லேயே ப்ளவுஸ் ஆகும். அந்த அளவுக்கு உடம்பு மெலிசா இருக்கும். சினிமால நிறைய சாதிச்சாச்சு கல்யாணம். சினிமா இண்டஸ்ட்ரியில யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம வெளியில கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அது எப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்க? சினிமாவுக்கு என்ன சேர்க்கும் போதே சொல்லிட்டாங்க, நீ யாரையும் லவ் பண்ணக்கூடாது, ஏன்னா எனக்கு எங்க ஜாதிலேயே கல்யாணம் ஆகணும், நீ வேற ஜாதியில கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அது நடக்காது, அவங்களுக்கு ஜாதி வெறி. எங்க அம்மாவுக்கு ரொம்ப, யாரையும் லவ் பண்ணேன்னா கண்டிப்பா உனக்கு கல்யாணம் நடக்காது, அப்போ நீ வந்து ஏதாவது ப்ராப்ளம் தான் வரும், அதனால நீ வந்து உன்னுடைய ஆக்டிங் ஆச்சு, நீ ஆச்சு, உன்னுடைய ப்ரொஃபஷன் ஆச்சு, அதோட இருக்கணும், நான் என் ஜாதியிலே தான் மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்னு. இது எப்போ நம்ம சினிமா வரும்போதே ஒரு இது போட்டு விட்டுட்டாங்க, போட்டு நமக்கு மென்டலி ஒரு மாதிரி தயார் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால எங்களுக்கு அந்த இது வராமல் போனால என்னாச்சு, அவங்களே மாப்பிள்ளை பார்த்தாங்க. அவர் சீமென்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவங்களே மாப்பிள்ளை பார்த்தாங்க, அவங்களே வரவழைச்சாங்க. நான் ஹைதராபாத்தில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நீ மெட்ராஸ் போகாது, பெங்களூருக்கு வான்னு சொன்னாங்க. அப்புறம் பெங்களூருக்கு போனேன். அப்போ பார்த்துருந்தா ஒரு தடவை பார்த்துருக்கணும், அது சொன்னாங்க பேசக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா ஃபிலிம் ஸ்டார் வந்து நிறைய பேசுகிறா கொள்றா. நான் அந்த காலத்தில் என் கல்யாணம் ஆகிட்டு 86 மார்ச் 1 ஆச்சு என் கல்யாணம். எவ்வளோ வருஷம் ஆயிப்போச்சு இல்லையா. அவர் என்னோட 20 வருஷம் இருந்தாரு, அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாரு. அவர் போய் 25 வருஷம் ஆகுது. 25 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆன வருஷம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதான் சொன்னேன், 86 மார்ச் 1. 86 68 1967 மார்ச் 1. 67 மார்ச். கல்யாணத்துல ஒரு துளி கூட மேக்கப் இல்ல இல்லையா? இல்ல, உங்க முகத்துல அப்படியே சிம்பிளா நீங்க எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி தான் இருந்தது. அப்படியே இருந்தேன். சௌகர்ஜானிக்கு வந்திருந்தாங்க கல்யாணத்துக்கு, ரிசப்ஷனுக்கு. அப்போ மிஸ்டர் ஹர்ஷா வர் வெரி லக்கி அப்படின்னாங்களா? அவரு, நான் என்ன நினைச்சேன், அவர் என்ன சொல்லுவாரு, ஷி ஆல்சோ வெரி லக்கின்னு சொல்ல போறாருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்கோர்ஸ் ஐ எம் வெரி லக்கின்னாரு. எனக்கு கொஞ்சம் இது ஏன்னா எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், என்ன எதுக்கும் விட மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருந்தாங்களே. இவர் அப்படி சொன்ன உடனே எங்க அம்மாவோட இவரே தேவையில்லையே, கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இது பண்றாரு, அப்புறம் என்ன சப்போர்ட் பண்றாரு. அப்புறம் நானே லக்கின்னு சொல்ல, அப்கோர்ஸ் நான் லக்கி தான் அவளு எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவர் மேலே, அவர் யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததும் இல்லை, அது யாரும் நம்பவும் மாட்டாங்க. நான் ஐ வாஸ் எ சூப்பர் ஸ்டார். ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான்னா முன்ன பின்னே தெரிஞ்சிருக்கணும், பேசிருக்கணும், எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தரோட எனக்கு கல்யாணம் அப்படின்னும் போது எப்படி இருக்கும் மனசு. ஆனா ரொம்ப பயமா இருந்தது, என்ன லிப்ஸ்டிக் போடாதுன்னு சொல்ல போறாரோ. அப்புறம் இது ஆக்டிங் எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, நீ கல்யாணம் ஆன உடனே ஆக்டிங் கட், நீ வந்து நல்ல மருமகளன்னு பேர் வாங்கணும், அதெல்லாம் நீ சினிமாக்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டோட இருக்கணும்னு. ஆனால் இவர் திலீப் குமார் பார்த்துட்டு அவர்கிட்ட கையை பிடிச்சிட்டு சொன்னார், சரோஜா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வரணும்னு ரொம்ப கஷ்டம், அவளை மட்டும் நீ சினிமா நிறுத்துறது பண்ணாதே, அவள் ஆக்ட் பண்ணட்டும். அது இல்லை எனக்கு பொம்பளைங்க சும்மா உட்காருது எனக்கு பிடிக்காது, ஏதாவது ப்ரொஃபஷன் இருக்கணும் பொம்பளைங்களுக்கு சொன்னார் அவரு. அவ வேலை செய்யறதுக்கு இஷ்டப்பட்ட அவளா
அவ போலாம். சோ கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்கிறது எப்படி இருந்தது? கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணேன். என்ன ஆக்சுவலி படங்கள்லாம்? 100 ஃபிலிம் கூட நான் பண்ணது கிடையாது பிஃபோர் மேரேஜ். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பத்மஸ்ரீ வந்தது, பத்மபூஷன் வந்தது. என்ன மாதிரி National மறக்க Award. முடியாத படங்கள்லாம் என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க? அருணோதயா ஆக்ட் பண்ணேன், படமா பாசமா ஆக்ட் படமா பண்ணேன், பாசமா. தாமரை நெஞ்சம் தாமரை ஆக்ட் பண்ணேன். நெஞ்சம். தாமரை நெஞ்சம் பத்தி பேசியே ஆகணும். பாலச்சந்தர் கூட நீங்க நடிச்ச ஒரே ஒரு படம். ஆமா, பாலச்சந்தர் சாரு, சௌகா ஜானகி, நாங்க, வைரமுத்து சாரு இருந்தாருன்னு நினைக்கிறேன். எல்லாரும் தாதா சாஹேப் பால்கே அவார்டு வந்தது சிவாஜிக்கு. எல்லாரும் சிங்கப்பூர் கூப்பிட்டு இருந்தாங்க சிவாஜியை. என்னையே கூப்பிட்டாங்க கூட வருது. நான் போயிருந்தேன். பாலச்சந்தர் சார் கிடைச்சாரு. சார் இது ரொம்ப அநியாயம், எனக்கு மட்டும் நீங்க ஒரே ஒரு படம் தான் கொடுத்தீங்க, எனக்கு ரொம்ப வருத்தம் இந்த விஷயத்துல. எல்லாரும் பாருங்க, எல்லாம் எத்தனை படங்கள் ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, கவலைப்படாதம்மா, அவங்க எல்லாம் பண்ணிருக்கிறது ஒண்ணுதான், நீ ஒரு படம் 100 படத்துக்கு சமம். தாமரை நெஞ்சம். உங்களுடைய மகனும் மகளும் இந்து அண்ட் கௌதம், எஸ், அவங்க உங்களை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இருக்கா? இருக்காங்க, பார்க்கலாம். கௌதம் ராமச்சந்திர எம்ஜிஆர் இந்த வீட்டுக்கு வந்து இதே இடத்துல நின்றுட்டு இருந்தாரு. இவனை கையில கொடுத்த உடனே ராமச்சந்திரா ராமச்சந்திரா ராமச்சந்திரான்னு சொன்னாரு. அப்புறம் ஜானம்மா ஒரு செயின் அனுப்பிச்சிருந்தாங்க, இவன் கழுத்துல போட்டாங்க. இப்போ கூட அந்த செயினை அவனை ரொம்ப யாருக்கும் கொடுக்காம வச்சுட்டு இருக்கான். ஹலோ, என் பேர் இந்து. நான் வந்து சரோஜா தேவி அம்மா பொண்ணு பேசுகிறேன். அம்மானா உங்களுக்கே தெரியும், ஷீ சச் அ கிரேட் ஆர்டிஸ்ட். 5 லாங்குவேஜஸ் பண்ணிருக்காங்க. நாங்கள் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக அம்மா வளர்த்துருக்காங்க. அம்மா வந்து ரொம்ப டிசிப்ளின்ட் ஆக்சுவலி. அப்படியே ஸ்கூல் டைமில் நான் ரொம்ப ப்ரொடெக்டிவாக வளர்த்துருக்காங்க. ஸோ தேங்க்ஃபுல் டு காட் நாங்கள் வந்து protective environmental வந்து இவ்வளோ we were able to achieve so much. சொல்லுங்க. அவங்களெல்லாம் ஆக்ட் பண்ண சொன்னாங்க. கேட்டாங்க ப்ரொடியூசர், சில பேரெல்லாம் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க நாங்கள் ஆக்ட் பண்ண மாட்டோம், வேண்டாம்னாங்க. ஏன் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம், எப்போவுமே அவங்க அப்பாவோ அம்மாவோ ஆக்ட் பண்ணிருக்கிற மாதிரி பசங்களும் ஆக்ட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மம்மி மாதிரி எங்களால் ஆக்ட் பண்ண முடியாது. அப்புறம் அவர் கேட்டவர் சொன்னார், ஐயோ உங்கள் மம்மி மாதிரி பண்ணவே முடியாதப்போ ஒத்துக்கிறோம், பட் நீங்கள் எல்லாம் ஆக்ட் பண்ணலாமே அப்படின்னாங்க. வாய்ஸ்னா நீங்க தான் இனிமையான வாய்ஸ் எங்க இருக்குமா? எப்படிமா வாய்ஸ் இங்க இருக்கு, ஆள் அங்க இருக்காங்க, பேஸ் அங்க இருக்கு. நீங்க இது பெரிய எடுத்து பெண் படம் பார்த்திருக்கீங்களா? என்னமோ தெரியாது. அதுல ஒரு பாட்டு வரும், ரகசியம் பரம ரகசியம்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு முதல்ல அத கூப்பிட்டார், ரெக்கார்டிங் போயிருந்தேன், ரிஹர்சல் பண்ணிருக்கிறேன். அதுல விஸ்வநாதன் சார் சொன்னாரு, நீங்க ரொம்ப ரகசியமா பாடணும் இந்த பாட்டுன்னு. சரி, ரெக்கார்டிங் போனோம் சார், ரங்கசுவாமி சாரதா ஸ்டுடியோல ரங்கசுவாமி ரெக்கார்டிங். சரி, மைக் கிட்ட போனேன். அது ஒரு 2 பேர் டைலாக் சொல்றதுக்கு வந்தாங்க, கோரஸ். பாட ஸ்டார்ட் பண்ணேன். சொல்லி கொடுத்தாரு ஹார்மோனியில் இப்படிதான் பாடணும். சரி, ரகசியம் ரகசியம் அப்படி சொன்ன யாருக்குமே கேட்கல. ரொம்ப ரகசியமா போயிடுச்சு அது. ஊரறிந்த ரகசியமாக எம்எஸ் அவர்கள் வந்துட்டாங்க உள்ள. சுஷீலா அப்படி இல்லை, ரொம்ப யாருக்குமே கேட்கல பாடினது. சார் நீங்க தானே ரொம்ப ரகசியமா பாட சொன்னீங்க. இல்ல கொஞ்சம் கொஞ்சம் வால்யூம் கொடுத்து பாடு. ரகசியம். அந்த பாட்டை எத்தனை பேர் சுஹாசினி நான் பாடிருக்கேன்னு நினைச்சிருக்காங்க. அப்படியா? அந்த அளவுக்கு அவங்க பாடுறது. இந்த பாட்டு எப்படின்னா அவ்வளோ ஸ்லோவா, அவ்வளோ ரகசியமா அது அந்த பிக்சரைசேஷன் பண்ணாங்க பாருங்க. ஆமா, அதுதான் கிரேட். சும்மா கேட்டா கூட என்ன ஒரே ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி போயிட்டே இருக்கும். ரகசியம் 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 பரம ரகசியம். இந்த மாதிரி நல்ல ஆர்டிஸ்ட் இருக்கிறப்போ சரோஜா தேவன்னா பி சுஷீலா தான் இருக்கணும். ஒரு தெரியுமா, ஒரு படத்துல ஆக்ட் பண்ணாங்க இவங்க, அவனுக்கு என் மருமகள் பாடினா. உடனே எனக்கு போன், பெரிய ஃபைட்டிங் என்னோட. சுஷீலா ஏன் நீ பாடல?
அல்ல என்னம்மா என் மருமகள் தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்க. எல்லாம் ஃபேமிலிக்கு தானே. அவனும் சரி பெரிய மனசு வச்சு ஆக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் கேட்டேன் அவங்கள, எதுக்காக சுஷிலாவை போடாம வேற யாரையோ போட்டிருக்கீங்க? எனக்கு சுஷிலா தான் பாடுறது, நீங்க ஏன் வேற இப்படி பண்ணிருக்கீங்க? இல்லம்மா அவங்க ஏதோ கான்டாக்ட் பண்ணோம், ஏதோ இதாச்சு, அதுக்கு தெரியுமே ஒரு காரணம் எதுவும் சொல்லிடுவாங்க. அப்படி பண்ணிட்டு அப்புறம் இவங்க மருமகள் பாடிருக்கான்னு எனக்கு தெரியாது, யார்கிட்டயோ பாட வச்சிருக்காங்க, எப்படி இருக்கும் என்னமோ. அந்த சமயத்துல மீட் பண்ணிருக்கீங்களா ரெண்டு பேரும் அடிக்கடி? ஐயோ நாங்க எப்படி தெரியுமா, ரொம்ப நான் ஷூட்டிங் நடக்கும் ஏவிஎம்ல, நான் ஷூட்டிங்ல இருப்பேன், யாரு ரெக்கார்டிங் நடக்கும்னு கேட்பேன். பி சுஷீலாமா வந்திருக்காங்க, ஷூட்டிங் நடக்குதுன்னு. உடனே நான் அங்க ஓடிடு, இவங்க கேட்பாங்க யார் ஷூட்டிங் நடக்குதுன்னு, இந்த மாதிரி சரோஜதேவி ஷூட்டிங் நடக்குதுன்னு. உடனே பிரேக்னு சொல்லுவார் டைரக்டர், உடனே என்கிட்ட வந்துருவாங்க என்னுடைய செட்டுக்கு. எம்ஜிஆர் அவர்கள் அங்கே நான் இவங்களை ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுறது, ஒரே ஸ்டுடியோலயே ஷூட்டிங், ஒரே ஸ்டுடியோல ரெக்கார்டிங், ஸ்டுடியோல இருக்கனால அது ஒரு பொற்காலம் சொல்லணும் இல்லையா? கோல்டன் ஏரா தான் அது. கோல்டன் இயர் ரொம்ப இல்லம்மா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஸ்டுடியோல ஷூட்டிங் நடக்குது. அதான் என்ன கூப்பிட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரோஜம்மா உங்களதான் கூப்பிட்டாங்க, நீங்க வரணும்னு. ஐயோ சொல்லணுமா, வந்துடுறேன். ஆமா. சோ இந்த நிகழ்ச்சியில உங்களை பத்தின அந்த உருவ அமைப்பு, ஒரு வடிவமைப்பு நாங்க வந்து எங்களால இயன்ற அளவுக்கு செஞ்சோம். அது வந்து உங்களுக்கு வந்து திருப்தியா இருக்கும் அப்படின்னு கேக்குறேன். ரொம்ப சரோஜா அப்படியே இருக்காங்களே. ஐயோ அப்படியேதான் இருக்காங்க. ஆனா வயசு இருக்கு, எனக்கு வயசாச்சு, அது பத்தி நான் சொல்லல. அப்படியே மெயின்டைன் பண்றேன். நீங்களும் அதே மாதிரிதான் இருக்கீங்க. அது நான் மெயின்டைன் பண்றேன் அவங்கள பார்த்து. பாருங்க, எப்பவும் அவங்கதான், அவங்க அபிநய சரஸ்வதி தான், பைங்கிலி தான், கொஞ்சம் கொஞ்சம் பேசும் ஒரு குழந்தை போல ஒரு குமரி தான் எங்களுக்கு. அவங்கள வந்து நேர மறுபடியும் பார்த்து அந்த ஞாபகங்கள் எல்லாம் மறுபடியும் எங்களுக்கு சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால உங்களுக்கு திருப்தியா இருந்தது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அது ஸ்டுடியோல ஷூட்டிங்கு, அதுதான் ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு நாள் இது எனக்கு.